ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டே 3D. நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பேப்பர் பென்சில் பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம A4 கலர் ஷீட் எடுத்துகிட்டு இதே மாதிரி மூணாக வர மாதிரி மடிச்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம இந்த பக்கம் திருப்பி மடித்து விட்டுறணும். இப்போ மறுபடியும் இதை திருப்பிட்டு இதை இந்த பக்கம் திருப்பி மடித்து விட்டுறணும். இப்போ இந்த பக்கம் மடிச்சுட்டோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அந்த சைடு வந்து இதே மாதிரி திருப்பிட்டு இதே மாதிரி சின்னதாக கீழேயும் மேலேயும் மடித்து விட்டுடணும். அப்புறம் இந்த பக்கம் திருப்பிட்டு மறுபடியும் முன்ன மடித்த மாதிரியே ரெண்டு பக்கமும் மடிச்சிடணும். இப்போது மறுபடியும் நம்ம அந்த லைன் இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டரில் இப்படி பாக்ஸ்க்கு இந்த லைன் வருது பாருங்கள். இந்த லைனில் வந்து நம்ம மறுபடியும் இதே மாதிரி மடித்து விட்டுறோம் மேலேயும் கீழேயும். இப்போ நம்ம உள் பக்கமாக இப்படி லைட்டாக கை வச்சு இப்படி எடுத்தனாலே நமக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து அந்த கார்னரில் வந்து நம்ம லைனாக கொஞ்சம் மடித்து விட்டுட்டோம்னா நம்ம பாக்ஸ் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் கேப் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கான அட்டை இருந்ததுனாலும் ஓகே, நம்ம கொஞ்சம் திக்காக இருக்கிற அட்டையாக இருந்தாலும் ஓகே. நம்மளுக்கு எப்படி திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்டையை உள்ளே விட்டு க்ளூ போட்டும் ஒட்டிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் சும்மாவை கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ சைட்லேயும் அதே மாதிரி அந்த சைஸ்க்கு அட்டையை எடுத்துகிட்டு க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்படி சென்டர்லேயும் அட்டையை வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். இல்லை ஓகே அந்த அட்டை வேணான்னாலும் நீங்கள் அப்படி விட்டுடலாம். இப்போ சைடில் வந்து நம்ம அட்டை உள்ளே விடும் போது ரெண்டு பக்கத்துலேயும் க்ளூ போட்டு அட்டையில் ரெண்டு சைடும் க்ளூ வர மாதிரி ஒட்டிடணும். இப்போ வந்து A4 ஷீட் சின்னதாக இருக்கனால நான் கொஞ்சமாக பேப்பர் வேணுன்றனால இப்படி மடிச்சுட்டு அந்த அளவை எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்க்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதேமாதிரி லைட்டாக உங்களுக்கு ஃபோல்ட் வேணுன்னா ஃபோல்ட் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்படின்னா இது மேலே வச்சு அளவு கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம அதை ஒட்டிட்டு நம்ம அந்த பாக்ஸ் அந்த கவருக்குள்ளே வந்து வெளில வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ க்ளூ போட்டு ஒட்டிட்டோம்னா நம்ம பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணால் நம்மள்ட்ட என்னாச்சும் ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர் க்ளூ போட்டு ஒட்டிட்ட பிறகு பென்சில் பாக்ஸோட கவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம், இல்லைனா பிக்சர் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கோம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றது, அதுக்காக ரெடி பண்ணது. ஸோ அந்த ஸ்டிக்கர் எடுத்து நான் இதில் ஒட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே நம்ம அட்டை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக சேம் க்ரீன் கலர் பேப்பர் வந்து உள்ளே வச்சு ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பென்சில் பாக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து ஒரு யூனிக்காகவும் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.